நீங்கள் பார்ப்பது மிஸ்டர் மஜீத். இன்றைய முக்கிய செய்திகள் ஆரம்பமாகின்றன. வணக்கம், இது மிஸ்டர் மஜீத் நியூஸ் அப்டேட். இன்றைய முக்கிய செய்திகளில் கண்டி எசல பெரஹரா விழா தொடர்பான முக்கிய அறிவிப்பு, இலங்கை கடற்படையின் TRINEX 26 பயிற்சி வெற்றிகரமாக நிறைவு, நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் குறித்து அமைச்சர் வெளியிட்ட விளக்கம், நாட்டுக்கான புதிய வானிலை எச்சரிக்கை, SpaceXின் புதிய ராக்கெட் சோதனை, மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம் மற்றும் ஸ்பெயினில் பரவிவரும் காட்டுத்தீ உள்ளிட்ட முக்கிய தகவல்களை முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். கண்டி எசல பெரஹரா 2026 இலங்கையின் மிக பழமையான மற்றும் உலக புகழ்பெற்ற மத கலாசார விழாக்களில் ஒன்றாக கருதப்படும் கண்டி எசல பெரஹரா தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான பெரஹரா விழாவை சிறப்பாக நடத்துவது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. அந்த கூட்டத்தில் பாதுகாப்பு, போக்குவரத்து, சுகாதாரம், சுற்றுலா உள்ளிட்ட பல துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான பெரஹரா விழா ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி நகரில் போக்குவரத்து மாற்றங்கள், விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சுகாதார வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன. TRINEX 26 கடற்படை பயிற்சி. இலங்கை கடற்படையின் முக்கியமான கூட்டு பயிற்சிகளில் ஒன்றான TRINEX 26 வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. இந்த பயிற்சி திருகோணமலை கடற்பரப்பில் நடைபெற்றது. கடற்படை தளபதியின் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் கடல் பாதுகாப்பு, அவசர மீட்பு நடவடிக்கைகள், கடல் கண்காணிப்பு மற்றும் பல்வேறு தந்திரோபாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இலங்கையின் கடல் பாதுகாப்பு திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் இந்த பயிற்சி முக்கிய பங்காற்றியுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சமீபத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதம் தொடர்பாக அமைச்சர் முக்கிய விளக்கம் வழங்கியுள்ளார். இந்த சம்பவம் சாதாரண சம்பவம் அல்ல என்றும், போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் எதிர்வினையாகவே இது அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வானிலை எச்சரிக்கை. இலங்கையின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேற்கு சபரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பயணங்களை மேற்கொள்ளும் மக்கள் வானிலை முன்னறிவிப்புகளை கவனத்தில் கொள்ளுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உலகச் செய்திகள். SpaceX ஸ்டார்ஷிப் ஃபிளைட் 13. அமெரிக்காவின் SpaceX நிறுவனம் தனது ஸ்டார்ஷிப் ஃபிளைட் 13 ராக்கெட்டின் சோதனை பயணத்தை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இந்த சோதனையில் விண்கலம் தனது திட்டமிட்ட பயணத்தை நிறைவு செய்து இந்திய பெருங்கடலில் வெற்றிகரமாக தரையிறங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் கிரக மனித பயண திட்டங்களில் இந்த சோதனை மேலும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. மத்திய கிழக்கு பதற்றம். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது. ஈரான் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்பதால் அனைத்து நாடுகளும் அமைதியான பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பதற்றம் உலக பொருளாதாரம் மற்றும் எண்ணெய் சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்பெயின் காட்டுத்தீ. ஸ்பெயினில் பரவி வரும் கடுமையான காட்டுத்தீ காரணமாக பல பகுதிகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. தீ வேகமாக பரவியதால் அப்பகுதியில் அமைந்திருந்த முக்கிய நாசா விண்வெளி தகவல் தொடர்பு மையம் பாதுகாப்பு காரணங்களால் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் பலத்த காற்று காரணமாக மீட்பு பணிகள் சவாலாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை பார்த்தவை இன்றைய முக்கியமான இலங்கை மற்றும் உலகச் செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இதுபோன்ற உண்மையான வேகமான தமிழ் செய்திகளை தொடர்ந்து பெற எங்கள் மிஸ்டர் மஜீத் நியூஸ் அப்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய செய்தி தொகுப்பில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே, எங்களின் மிஸ்டர் மஜீத் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய செய்தி உடனுக்குடன் பெறுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி.